ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனல் வந்து 150 சப்ஸ்கிரைப் கிட்ட பண்ணியிருக்குது. அது உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன லிவாரி வேணுமோ அது சொல்லுங்கள், நேம் வந்து சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். அதேமாதிரி மூட்ஸ் எதனா வேணும்னா அதுவும் நான் போட தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் நண்பருக்கு தெரிஞ்சவங்களுக்கு. அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸையும் ரீச் பண்ண முடியும். இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேட்டருக்கு தான் போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். படம் பார்க்கறதுக்கு புது படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. 2024 வர படம்லாம் நான் போய் பார்க்க போகிறோம். இந்த மூடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு எதனா மூடு வேணும்னா அதுவும் கமெண்ட் பண்ணி விடுங்க. மூடு பேர் மட்டும் போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த மூடை ஓரத்துக்கு தயாராக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயப்பன் கோவில் டெம்பிள் மோடு வந்து நம்ம போட்டிருந்தோம். சாரி ஐயப்பன் கோவில் இல்லை, ஐயப்பன் எஸ்சிடிசி பஸ் லிவாரி போட்டிருந்தோம். அது வந்து 13K ப்ளஸ் வியூஸ் போயிடுச்சு. அது உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தவங்களுக்கு லைக் போட்டவங்களுக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. இதேமாரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கிறோம். எதனா கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு நிறைய வீடியோ போட தோணுது, இல்லைனா போட தோண மாட்டேங்குது. நாம் வந்து தேட்டருக்கிட்ட போயினுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போயினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு. பட் வந்து டர்னு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நுழைவு வாயில் மாதிரி ஒன்று இருக்குது, அது உள்ளே வந்து நம்ம டர்னு பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போயினே இருந்தால் நம்மளுக்கு வந்து தேட்டர் வந்து வந்துடும். பார்த்துக்கோங்க. வீடெல்லாம் வேறு கொஞ்சம் அழகாக கட்டிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. பில்டிங்கெல்லாம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பில்டிங் பெரிய பங்களா மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து ரைட்டில் டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அது மஞ்சள் கலர் மாரி ஒரு இதில் ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்மளோட தேட்டரு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வண்டி டர்ன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு வாசல் மினி ஒரு வருது. அப்பா நம்ம வந்து கரெக்டாக அப்படியே தேட்டரை வந்து ரீச் பண்ணோம்ப்பா, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தேட்டருக்கு இதுதான் பீஸ்ட்டு தேட்டர். பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குதாங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டாலின் பஸ் மோடெல்லாம் போகலான்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அது இந்த வீடியோவில் எப்படி இருந்தாலும் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிவாரி கூட ரெடி பண்ண தயாராக ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நம்ம ஆள் வந்து இப்போ வந்து தேட்டர் உள்ளே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கூட்டம் மாறதுக்குள்ளே நம்ம சீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு படம் போட போகிறாங்க. இப்போ வந்து 2024 சிறப்பு திரைப்படம் ட்ரீசர்னு போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் போர்டில். ஃபஸ்ட்டு நான் டைட்டில் இருந்துக்குது, என்ன படம் ஒரு வானமாரி நான் தோணுது. மாடலாக கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன படம்னே கண்டுபிடிக்க முடியல சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ். இது தனுஷு படம் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தனுஷு படமாக எனக்கு தெரியல. தனுஷுன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா கேப்டன் மில்லர் படமாக தான் இருக்கணும். கேப்டன் மில்லர்னு நான் நினைக்கிறேன்னா கூட. வாங்க லாஸ்ட் என்ட்ரு பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க, தண்ணிலாம் வருது. ஏதோ காரு வேகமாக வந்து ஏறுது பாருங்கள். சவுண்டு போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சவுண்டு போடல, எல்லாம் அப்படியே வீடியோ மட்டும் போட்டுருக்கோம். ஆடியோ நம்ம வந்து போட முடியாது, போட்டாக்க காப்பிரைட் வந்துடும் நம்ம சேனலுக்கு வந்து. இதேமாரி இன்னும் பல மோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குருவாயூர் டெம்பிள் மோடு கூட இருக்குது. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க நிறையா ஃப்ரெண்டுங்கெல்லாம், அப்போ தான் நம்ம போட முடியும். டெம்பிள் மோட்லாம் கூட இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வர பொங்கல் அன்றைக்கி கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது நெக்ஸ்ட்டு படம் நானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டே பிடிக்க முடியல சுத்தமாக. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸாக, ரெட் ஜெயண்ட் மூவிஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுபாஸ்காரன் இருக்கிறாங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன், என்ன படம்னு சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல நம்மளால். விடாமுயற்சின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அஜித்தோடைய. இல்லை தப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் 2 படம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அந்த இந்தியன் 2 படம் எப்போ ரிலீஸ் ஆகுனே தெரில. ரொம்ப நாள் அவளோட வெயிட் பண்ணிக்கிறாங்க மக்கள்லாம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் யாருக்கு தெரியும். அப்புறம் 3வது படம் வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ரஜினி மாதிரி தான் இருக்குது, என்ன படம்னு தெரில. சரி, சாரி ஃப்ரெண்ட்ஸ்.
ட்ரீசரே முடியல இந்தியன் படத்துக்கு, அதுக்காண்டி இந்த படம் ரஜினி படம் சொல்கிறது போயிட்டேன். சினிமா வந்து ஜூன்லேயே ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, பார்த்தா லேட்டு தள்ளி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து 3வது படம் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரஜினி தான் எந்த படம்னாச்சு எவ்வளோச்சும் ரஜினி தான் இருக்கணும். ஒரு படம் ரெட் ஜெயின்ஸ் வந்து வெளியிடுறாங்க பாருங்கள். ஏதோ ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு கதையாக தான் இருக்கும் பொழுது, இது வந்து பார்த்தாலே தெரியுது கிரிக்கெட் சம்மந்தமான தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை பொழுது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சூப்பர் ஸ்டார் இது விஷ்ணு விஷால், அப்புறம் ரஜினிகாந்த் இருக்கிறாரு. அவங்க பேர் மட்டும் தான் தெரியும், வேறு யார் பேர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அப்புறம் வந்து சுபாஷ்கரன் ப்ரெசண்ட் நேராக இருக்குது, ஒரு காமெடி நடிகரான நம்ம ஐயா இருக்கிறாரு பாருங்கள். நம்ம வீடியோ ஆன் பண்ணால் காப்பிரைட் வந்துடும். தான் ஃப்ரெண்ட்ஸ் ரஜினிகாந்த் ஃப்ரெண்ட்ஸ் படம். ரஜினிகாந்த் தான் அதில் வந்து ஹீரோ பொழுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரஜினிகாந்த் தான் இருக்கிறார். ரஜினிகாந்த் தலைவா. ஆக்ஷன்லாம் சும்மா வேறு லெவல் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெறித்தனமாக நேரில் நேராக வந்து சனப்பட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது, ஆக்ஷன்லாம் த்ரில்லிங்காக இருக்குது, அட்வென்ச்சரான படம் பொழுது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், செம்ம படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் பேர் பார்த்திங்கன்னா லால் சலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் தியேட்டரில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த படம் பார்த்திங்கன்னா தளபதி 68 படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேம்லாம் வெளியிடல, போஸ்டர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிட்டுக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.